ஹாய் வீவர்ஸ், நான் எங்கே வந்திருக்கிறேன்னா மவுண்ட் ரோட்டில் இருக்கிறேன். எல்ஐசிக்கு ஆப்போசிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இக்கின் போத்தல்ஸ் பக்கத்தில் இருக்கிற கார்த்திக் டிஃபன் சென்டருக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா இது புதுசாக ஓப்பன் பண்ண டிஃபன் சென்டர். மவுண்ட் ரோட்டில் இந்த மாதிரி ஒரு டிஃபன் சென்டர் ஹைஜீனிக் அண்ட் ஹை குவாலிட்டியாக இருக்கிறதா எனக்கு தெரியல. இது வந்து நான் 7 மணிக்கு போகிறப்ப அந்த ரோடை கிராஸ் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், தோசைக்கு உண்டான ஐட்டம்ஸ் வந்துட்டு வகை வகையாக வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு மசால் தோசை, இது வந்து மெதுவடை, சமோசா, அப்புறம் வந்துட்டு சாட் ஐட்டம்ஸு, இது வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு கொடுக்குறது வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃப்ரைட் நூடுல்ஸு எல்லாமே ரெடி ஆர்டர் எல்லாம் பேக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. பாருங்கள், யார் எப்போ என்ன சொல்கிறாங்களோ உடனுக்குடனே செய்வாங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிவிட்டு மஷ்ரூம் ரைஸை ரெடி பண்ணுறாங்க. முதல் கடாயில் வந்து மஷ்ரூம் ஃப்ரை, ரெண்டாவது கடாயில் வந்துட்டு மஷ்ரூம் ஃப்ரை ரெடி பண்ணுறாங்க. அப்போ உடனுக்குடனே அங்கே இருக்கிற மஷ்ரூமை வந்து எடுக்கிறாங்க. பாருங்கள், இது மஷ்ரூம். எல்லாமே என்னென்னா, நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்ன ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை உங்கள் கண் எதிர்க்கவே செஞ்சு கொடுக்குறாங்க, சுட சுட டேஸ்டியாக. இங்கே பாருங்கள், அந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இது பேக் பண்ணி பார்சல் காமிச்சிடுறாங்க. இது சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்காங்க. இப்போ பொடி தோசை, இந்த பொடி தோசை பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கலர், வாவ், வாட் அ கலர். இங்கே என்ன ஒன்று, அந்த ஒர்க் பண்ணாங்க அத்தனை பேருமே நார்த் இந்தியன் தான். பட் சவுத் இந்தியனோட டேஸ்ட்டை வந்துட்டு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க, அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, 2 பொடி தோசை ரெடி ஆகிருக்கு. திருப்பியும் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் ஃப்ரைட் ரைஸு. அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயாகவே விட மாட்டேன்றாங்க. க்ரௌடு அந்த அளவுக்கு வந்துட்டே இருக்குது. இந்த பாருங்கள், மஞ்சூரியன், ரைத்தா, சாம்பார், காளான், இது ஒரு சாம்பார். இது ப்ரைஸ் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குதுன்றதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், எத்தனை மணிலேருந்து எப்போ ஒர்க் பண்ணுன்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பியும் தோசை ஆர்டர் வருது. இந்த தோசையில் வந்து பலதரப்பட்ட தோசைகள் இருக்குதுங்க. அதுதான் என்னை வந்துட்டு ரொம்ப, தோசையாகட்டும் இட்லி ஆகட்டும் பலதரப்பட்ட என்னெல்லாம் கேட்குறீங்களோ உடனே. ரெண்டாவது வந்து அது பண்ணுறப்ப வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கி மாதிரி அந்த கலரோட கொடுக்குறாங்க. அப்போ கிரிப்ஸியாகவும் இருக்குது. அதுதான் ரொம்ப இதுவாக இருந்தது. பாருங்கள், see that எவ்வளோ டெக்னிக்கலாக இது பண்ணுறாங்க பாருங்கள். பிளெயின் தோசை, இது வந்துட்டு இந்த கோபி ரெடி பண்ணிட்டாங்களா. இதில் வந்துட்டு ஒருத்தர் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்களா, திருப்பியும் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர். கோபி, மஞ்சூரியன், என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குதோ அதில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்துட்டு நம்ம வீட்டில் செஞ்சால் கூட இது மாதிரிலாம் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஆனால் நீங்கள் என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்கள் கண் எதுக்கே பார்க்கலாம். இது பாருங்கள், சப்பாத்தி. இப்போ ரைஸ் போட்டுட்டு ரெடி பண்ணி ஃப்ரைட் ரைஸ் மசாலா எல்லாம் போடுறாரு பாருங்கள். மசாலா, உப்பு, கரம் மசாலா,
அது சாப்பாட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் எடுத்து எடுத்து போடுறாங்க. மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து கை வந்து விளையாடுது. அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறாங்க ஆட்கள் எல்லாமே எங்கேஜ் தான். ஆனால் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாக்கில் எச்சில் ஊறும். நீங்கள் அங்கே போய் நின்றுட்டிங்கனாலே என்ன சாப்பிட்றதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இவர் பாருங்கள் வேற ஒரு ஐட்டம் பண்ணுறாரு. இவர் வந்து பொடி இட்லி பண்ணுறாரு. ஆஹா, வாவ், எப்படி இருக்கு பாருங்க பொடி இட்லி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 என்னை இம்ப்ரெஸ் பண்ணதுனால நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் வீடியோ எடுத்துகிட்ட பிறகு நான் சாப்பிட்றேன், என்னெல்லாம் ஐட்டம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கன்றப்ப தான் ஒரு ஐட்டமாக சொல்லி கொடுத்தாங்க. இது பாருங்க, பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. மசாலா பொடி இட்லி. வாவ். இப்போ மசாலா தோசைகள், பொடி தோசை, மசாலா தோசை எல்லாம் வந்து விதவிதமாக செய்கிறாங்க. அது அவங்களே சொல்லுவாங்க என்னெல்லாம் மசாலா தோசை இருக்குன்றது. நீங்கள் செய்கிறத பாருங்கள், ஒன்றா செய்கிறங்க. இது ஒரு தோசை, இது ஒரு தோசை, இது ஒரு தோசை. 3மே மசாலா தோசை தான். 3 மசாலா தோசை டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது பொடி தோசை. வகை வகையான தோசைகள் எப்படி இருக்குது பாருங்கள். கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது, உள்ளத்தை கொள்ளை போகுது. ரெண்டாவது டேஸ்ட் வந்து நாக்கு எச்சு ஊறிட்டே இருக்குது. மஷ்ரூம், இது பன்னீர் மசாலா, வடகரி, ஆலு, பட்டாணி மசாலா. அடுத்தது வந்து வேறு தோசை ஆர்டர் வந்திருக்கு. வேறு தோசை வந்து போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. என்னன்றதை பார்ப்போம். சுத்தப்படுத்துகிறாங்க பாருங்கள். ஒரு வாட்டியும் இந்த சுத்தப்படுத்தி இந்த சூடை வந்து அந்த தவா வந்து சூடை மட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றுறப்ப தான் அந்த கலர்ஃபுல்லாகவும் ஒரே ஈவனாகவும் வெந்துட்டு முருகலாக நமக்கு தோசை கிடைக்குது. இதுதான் இந்த ஹோட்டலில் இருக்கிற டெக்னிக். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு முறையும் செஞ்சுட்டு இருக்கப்ப. இப்போ வந்துட்டு பாருங்கள், ஆனியன் ரவா தோசை. வாவ், எப்படி ஊற்றுறாங்க பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதுதான் ஊற்றுறது மட்டும் கிடையாது, தோசையே பெருசாக இருக்குது, பெரிய சைஸில் இருக்கும், கிரிப்ஸியாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்குண்டான எண்ணெய்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு வழி பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த ரவா தோசையை வந்துட்டு எல்லா தோசையை விட ரவா தோசையும் பொடி தோசையும் வாவ், சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப 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 நல்லா இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம கண் கூட நம்ம எதிர்க்கவே நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன தேவைன்றதை எப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்துட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் இல்லையா? அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை தேடி மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, சுவை, செய்முறை, பக்குவம், அதுக்குள்ளே வந்து சட்னி, சாம்பார், வகை வகையான இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்குறப்போ என்ஜாய் பண்ணணும்னு இருக்குது. இது பாருங்கள், ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை. ஆஹா, அடடா, எவ்வளோ பெரிய ஆனியன் ரவா தோசை பாருங்கள். இது வந்து கிச்சடி, உப்புமா அண்டு சைட் டிஷ்ஷஸ் தனியாக இருக்குது கேட்குறவங்களுக்கு. இது சாம்பார், இது ஒரு குருமா, இங்கே வடை சாம்பார் இருக்குது, கார சட்னி, இது தட்டு இட்லி, இடியாப்பம். தட்டு இட்லி வந்து சட்னி எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ சோளாப்பூரி செய்ய போகிறாங்க. சோளாப்பூரி, ஆஹா, எவ்வளோ பன் மாதிரி இப்படியே உப்பிட்டு மேலே வரும். பார்க்குறதுக்கு கண் கொள்ளாத காட்சியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளை வந்து மக்களை வந்துட்டு தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒளியும் மறைவு இல்லாமல் செஞ்சு கொடுக்குறப்ப ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. சாப்பிட்றப்ப வந்து நம்மளுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றப்ப இந்த சத்துக்கள் வந்து நமக்கு தெரியாமல் நம்ம உடலில் வந்து கொடுக்கும். ஏன்னா கவலைகளோடு சாப்பிடக்கூடாது, சாப்பாடு சந்தோஷமாக சாப்பிடணும். இப்போ சோளாப்பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நூடுல்ஸ் பண்ணுறாங்க. நூடுல்ஸ்லேயும் ஃப்ரை நூடுல்ஸ் பண்ணுறாங்க. வெரைட்டிஸ் தான், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ். இப்போ வந்து ஃப்ரை நூடுல்ஸ், பன்னீர்
பன்னீர் நூடுல்ஸு, மஷ்ரூம் நூடுல்ஸு, என்ன நூடுல்ஸ் கேட்குறதோ செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன வெரைட்டி 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 வெரைட்டியாக போயிட்டே இருக்குது. பேச 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 வெரைட்டி வந்துட்டே இருக்கும். மக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷத்தில் துள்ளி ஆடுறாங்க. காரணம் என்னென்னா, அட்டஸ்டாச் இது எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது, சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருக்குதுன்றப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து காளான் ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரை, இதே மாதிரி தான் ஐட்டம் செஞ்சு கொடுக்குறாங்க. காளான்னா காளான் எடுப்பாங்க, பாஸ்தானா பாஸ்தா எடுத்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. திருப்பியும் ஹோட்டலில் வந்துட்டு தோசை ஆர்டர் வந்துச்சு, தோசை பண்ணிட்டு எனக்கு இங்கேருந்து வரத்துக்கே விருப்பமே இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு நைட்டு 11 வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தேன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிற மக்களே, நீங்கள் எல்லாரும் இந்த கார்த்திக் டிஃபன் சென்டருக்கு போகணும், சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இந்த ஷார்ட்ஸ் டுடே இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல காணொளி மூலமா நான் உங்களை சந்திப்பேன். எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஆதரவு தர அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும், பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னோட நன்றி. இது மாதிரி நல்ல நல்ல வீடியோவை நான் உங்களோட சந்திப்பேன் திரும்பவும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோட கூட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து தான் இருப்பேன். ஒரு வாட்டியும் நான் வந்து கமெண்ட் வந்து வரும்னு பார்ப்பேன். ஆனால் கமெண்ட்ஸே வரவே மாட்டேங்குது. கமெண்ட் தான் எங்களை வந்துட்டு ஊக்குவிக்கும், லைக் எங்களை ஊக்குவிக்கும், சப்ஸ்கிரைப் எங்களை ஊக்குவிக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் தான் இந்த மாதிரி புதுவான ஹோட்டல்ஸுக்கு தேடி அழிஞ்சு நம்ம உங்களுக்கு பண்ண முடியும். நன்றி.